அன்பார்ந்த இளைஞர்களே, ஆண்டுக்கு 2 கோடி பாசிச மோடி, ஒன்றிய அரசின் மோடி நமக்கு வேலை தரேன்னு சொன்னார். அப்படி யாராவது ஆண்டுக்கு 2 கோடி வேலையில நீங்க பயனடைஞ்சிருக்கீங்களா? அப்படி பயனடைஞ்ச யாரும் இருந்தா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. ஆண்டுக்கு 2 கோடின்னு கணக்கெடுத்தா கூட மோடியோட ஆட்சி 11 ஆண்டுகள். 11 ஆண்டுகள்ல 22 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கும். அப்படி யாராவது பெற்றிருக்காங்களான்னா இல்ல. ஆனா வேலை கேட்ட இளைஞர்களை மோடி அரசு என்ன சொல்லுச்சுன்னா, பகோடா போட்டு பொழைச்சிங்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு. இதை விட இன்னும் மோசமானது என்னன்னா, நீங்க ஏன் வேலை கேட்குறீங்க? வேலையை உருவாக்குங்க. உங்களுக்கு தான் சாதி இருக்கே, சாதிய குலத்தொழில் இருக்கே அப்படின்னு சொல்லி 18 சாதி தொழிலை உள்ளடக்கிய விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி செருப்பு தைக்கிற வேலை, முடி வெட்டுற வேலை, துணி தைக்கிற வேலை, டெய்லரிங்கு, வலை பின்ற வேலை இப்படின்னு 2000 ஆண்டு பின்னாடி எப்படி சாதிய குலத்தொழில் இருந்துச்சு அப்ப வேலை பிள்ளை செய்யணும்னு, இன்னைக்கு அதை நவீனமா படிப்பா கொண்டு வரேன், அதை நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய மோடி அரசு நம்மள இன்னும் 2000 ஆண்டு பின்னால் அழைச்சிட்டு போய் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. நமக்கு என்ன வேலையா இல்ல அப்படின்னு நம்ம தான் கேட்கணும். இவ்வளவு சீரழிவா பிற்போக்குத்தனமா பேசுற மோடி காலி பணியிடம் இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஏன் காலி பணியிடம் இல்லை அப்படின்னா, கிட்டத்தட்ட ரயில்வே துறை ஒரே ஒரு துறையில சமீபத்துல வந்த செய்தி மட்டும் நான் சொல்றேன். 2026 பிப்ரவரி 1 நிலவரப்படி 2,15,361 காலி பணியிடங்கள். அது குரூப் சி இதெல்லாம் உள்ளடக்கிய பணியிடம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணின்னு சொல்லக்கூடிய லோகோ பைலட்டு, அப்புறம் ட்ராக் மெயின்டனர்கள், அப்புறம் சிக்னல் ஊழியர்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 1,25,945. அதுல தெற்கு தென்னக ரயில்வேக்கு மட்டும் 12,945 காலி பணியிடங்கள் இருக்கு. இதை ஏன் ஃபில் பண்ணல? அதான் நம்மளோட கேள்வி. இங்க வந்து படித்த தகுதியான இளைஞர்கள் இல்லையா, இல்ல அறிவார்ந்த இளைஞர்கள் இல்லையா, இல்ல படிப்பு அறிவு இல்லாம நீங்க இளைஞர்கள் இருக்காங்களா என்ன? ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி, குறைஞ்சபட்சம் ஒரு மாணவர்கள் நீ உதாரணமா எடுத்துங்க, மினிமம் 5 லட்சம் குறையாம செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அதுவும் அரசு கல்லூரியா அப்படின்னா இல்ல. அரசு கல்லூரியிலும் படிக்கிறாங்க, தனியார் கல்லூரியிலும் படிக்கிறாங்க, தனியார் பல்கலைக்கழகத்திலும் படிக்கிறாங்க. இப்படி பல இடங்கள்ல படிக்கக்கூடிய இளைஞர்கள் லட்சக்கணக்கில் உருவாகிட்டே இருக்காங்க. அப்படி நீங்க கணக்கெடுத்துட்டா இன்னைக்கு இளைஞர்கள், வேலையில்லாத இளைஞர்கள் இந்தியாவில் பாத்தீங்கன்னா 40 கோடி பேர் மேல இருக்காங்க. அப்ப 40 கோடி மேல இருக்கிறவங்களுக்கு நேரம் வேலை கொடுத்தா 22 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருங்க. பெற்றோர்கள் எத்தனை பேரு பல கடன்கள் வாங்கி இன்னமும் கல்வி கடன் அடைக்க முடியாம எவ்வளவு பெற்றோர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது வேலை கொடுத்துருக்கியா அப்படின்னா கிடையாது. ஒன்றிய அரசும் கொடுத்தது இல்லை, மாநில அரசு பேருக்கு சில வேலைகள். இதுதான் அது. இங்க நீங்க எந்த மாநிலத்தை எடுத்தாலும் இதுதான் நிலைமை. அப்ப இப்படி இருக்கும்போது இளைஞர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு தராதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, அவர்கள் பல்வேறு கிரிமினல் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நிலைமை தொடருது. குறிப்பா இங்க இருக்கிற ஒன்றிய அரசனுடைய முதலாளித்த நிறுவனங்களே என்ன சொல்லுது அப்படின்னா, வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி அவன் என்ன சொல்றான் பாருங்க. இந்தியாவில் கல்வித்தரம் உயர்ந்திருக்கு, ஆனா 25 வயதுக்கு மேற்பட்ட பட்டதாரிகள்ல 40% பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்லலைங்க, அசிம் பிரேம்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலாளித்துவ நிறுவனம் சொல்லுது. ரெண்டாவது வந்து குறிப்பா அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, 20ல இருந்து 29 வயசு பட்டதாரிகளுக்கு 60% பேர் வேலை தேடுறதுலே பெரும் சிரமமா இருக்கு, அவங்களுக்கான வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை கோடி பேர் இருக்காங்கல்ல, இதுல நிரந்தர வேலை, நிரந்தர சம்பளம் அப்படின்னா எத்தனை சதவீதம் பேர்னா 7% பேருக்கு தான் நிரந்தர வேலை இருக்கு. இங்க வேலை இல்லாம இல்லைங்க, ஒன்றிய அரசிடம் லட்சக்கணக்கான பணிகள் குவிஞ்சு கிடக்குது, தகுதி வாய்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்குவது கிடையாது. வேலை கிடைச்சாதானே அவனுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் என்பது முன்னேறி வர முடியும். ஆனா அதை இவர்கள் திட்டமிட்டு உருவாக்காமல் மறுக்குகிறார்கள். அப்போ இதோட விளைவு அவன் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபடுவது என்பது தொடர்ச்சியா அதிகரிச்சிட்டு இருக்கு. குறிப்பா நீங்க 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 12.5 கோடி வேலையில்லா இளைஞர்கள் பத்தி பாத்தீங்கன்னா வேலையிலிருந்து துரத்தப்பட்டிருக்காங்க. 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 96,505 இளைஞர்கள் தற்கொலைக்கு ஆளாயிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. மேலும் 9 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசுடைய 9 ஆண்டுகள்ல 30% இளைஞர்கள் அவங்களுக்கான கிரிமினல் குற்றம் என்பது அதிகரிச்சிருக்கு. அப்படியே இத நீங்க முதலாளிகளோட ஒப்பிட்டு பாருங்க. முதலாளிகள்ல கடந்த 15 ஆண்டுகள்ல 141 முதலாளிகள் அவங்களுடைய சொத்து கிட்டத்தட்ட 23.04 லட்சம் கோடி. ஆனா இந்த 5 ஆண்டுல எத்தனை லட்சம் கோடி உயர்ந்திருக்குது என்றால்
53.16 லட்சம் கோடி இந்த முதலாளியோட சொத்து உயர்ந்திருக்கு. ஏன் உயர்ந்திருக்கு? அப்ப மோடி யாருக்காக வேலை செய்கிறார்? அம்பானி, அதானி போன்ற முதலாளிகளுக்கு தான் வேலை செய்கிறார். அதோட விளைவுதான் நீங்க பல லட்சம் வேலை வாய்ப்பு அள்ளி தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வாய்க்கத்தோட விளைவு என்ன ஆகுது? யாருக்கும் வேலை கிடையாது என்ற நிலையை அவர்கள் உருவாக்குறார்கள். அப்ப வேலை கிடையாதுன்னா பணி நிரந்தரம் கிடையாது. ஏன் பணி நிரந்தரம் கிடையாதுன்னா சமீபத்தில் தானே 4 தொழிலாளர் சட்டத்தை திருத்தினாரு. அப்ப 44 சட்டங்களை திருத்தி 4ஆம் மாத்தினது என்ன? இனிமேல் உனக்கு பணி நிரந்தரம் கிடையாது, 8 மணி நேரம் வேலை கிடையாது, 12 மணி நேரம், அதுவும் உனக்கு வந்து இனிமேல் ட்ரெயினு, கான்ட்ராக்ட், அப்ரெண்டிஸ், நீம், எப்டி இப்படியான திட்டங்களை கொண்டு வந்து சட்டமாக மாற்றி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது? உனக்கு நிரந்தர வேலை கிடையாது, தொழிலாளருக்கான உரிமை கிடையாது என்பதை தான் கொண்டு வந்து திருத்துது. அப்ப இதுக்கு யாருக்கு லாபம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல முதலாளிகளுக்கு லாபம், முதலாளிகளோட சொத்துக்கள் உயரும். ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தார்களே, பல லட்சம் கோடி கடன் வாங்கினார்களே, அந்த கடன் அடைக்கப்பட்டதா? அவளுக்கான வேலை கிடைச்சதா? அப்படின்னா எதுவுமே. ஆனா முதலாளிகள் சொத்து பல மடங்கு உயர்வதற்கு மோடி அரும்பாடுபடுகிறார். இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பெருகி இருக்கிறதா? வேலை உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கதா அப்படின்னால் இல்லை. ஆகையால் இளைஞர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போவதும் கிரிமினல் குற்றத்துக்கு ஆளாவும் தான் அதிகரிக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால், இங்கே இளைஞர்கள் ஆகிய நாம் நாதா ரவுடி அப்படின்னு வீடியோ போடுறதோ இல்ல அருவாதை எடுத்து சுத்துறதோ ஒரு பிரயோஜனம் இல்லை. திரைக்கலைஞர்கள் பின்னாடி போயிட்டு நம்ம வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறதுனால எந்தவித பலனும் இல்லை. நமக்கான வழிகாட்டி யார் என்றால் பகத்சிங். அவரு எல்லாருக்குமான வேலை, சமத்துவமான இந்தியா, சாதி மதம் ஏற்றத்தாழ்வு இல்லாத இந்தியா, பணக்காரன் ஏழை இல்லாத இந்தியா அப்படிங்கிற நிலைமையை உருவாக்க வேண்டும். அந்த நம்ம இந்தியாவுக்காக போராடி உயிர் நீச்சிருக்காரு. அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணா பெருசா ஒண்ணும் செய்ய தேவையில்லைங்க. பெரும்பெரு அம்பானி அதானி இந்த 141 முதலாளி இருக்கான்ல, அவன் சொத்துக்கெல்லாம் பறிமுதல் பண்ணாவே போதும். அம்பானி அதானி தேசம் கடந்த தரக முதலாளிகள், அவன் சொத்துக்களை பறிமுதல் பண்ணாவே பல பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்க தர முடியும், பல வேலை நிறுவனங்களை நீங்க உருவாக்க முடியும். அப்ப அதற்கு ஒரு ஜனநாயக கூட்டரசு வேணும். ஜனநாயக கூட்டரசு என்பது இங்க பாசிசத்துக்கு எதிராக நாம் ஒரு வேலை திட்டத்தோடு நாம் போராடினால், ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். அதுதான் இந்த முதலாளிகளோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணும், எல்லாருக்குமான வேலையை உருவாக்கும், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, இந்த மாதிரி தனியார் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி பெற்றோர்களை கடனுக்கு தள்ளுவது, மாணவர்களை இளைஞர்களை தற்கொலைக்கு ஆளாக்குவது போன்ற நடவடிக்கையிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும். அனைவருக்குமான வேலையை உத்தரவாதம் செய்ய முடியும். அந்த வகையிலே இளைஞர்கள் பகத்சிங் வழியிலே அணிதிரள வேண்டும். அதற்கு நாம் ஒரு ஜனநாயக கூட்டரசு அமைப்பிற்கான வேலையை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் நமக்கான தீர்வு, வழிகாட்டி. நன்றி.